Srinivasa, welcome to the show. Generally, industry ஒரு misconception இருக்கு or probably ஒரு assumption இருக்கு. Selvar sir as a person வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பார், ஜாலியாக இருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி தானா? ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறோம். சீரியஸானா இல்லை, ஓகே. சைலண்ட்டாக இருக்கிறது பேர் சீரியஸ்னால் அது irrelevant. ஓகே. ஸோ அது பேர் அமைதின்னு கூட வச்சுக்கலாம். ட்ரூ. ஓகே. ஸோ ஜாலின்னா எனக்கு உங்களோட கான்செப்ட் புரியல. யூ வாண்ட் டு டான்ஸ் எவ்ரிடே ஆன் த ஸ்ட்ரீட். I'm just being content quite with my family. Okay. So we can't take it as a seriousness. Right. But சில நேரத்தில் இந்த சைலண்ட்டாக இருக்கிறதுனால do people think that நீங்கள் ரொம்ப ரிசர்வ்ட், ரொம்ப இன்ட்ரோவர்ட் அந்த மாதிரி திங்க் பண்ணலாம்ல? சென்னையில் மட்டும் I think we have close to 400 family members. So maybe more than that. So you can ask them how reserved I am. Okay. So யாரும் உங்களுக்கு அக்ரி பண்ண மாட்டாங்க. Okay. So but there are times like particularly when you write and direct, it takes some time. You want to be alone. Okay. So seriousness is a big word. Alright. So it's never serious in life. Okay. Okay. செல்வா சார், உங்களோட ஏர்லி இன்டர்வியூஸில் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆவரேஜான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி, ஈவன் காலேஜில் வீக்கில் எல்லாமே. பட் ஒரு ரைட்டர் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரம் துள்ளுவது எல்லாமே டு திஸ் நெஞ்சம் மறப்பதில்லை, இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைக் நான் பண்ணிட்டேன், நான் வரணும்னு நான் நினச்சேன், ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கா, இல்லை இன்னும் போகணும் அப்படிங்கிற மாதிரி? பண்ணணும்னு நினச்சதில் நான் 5% கூட பண்ண முடியல. ஓகே. ஒரு சிஸ்டம் போகும்போது ஈவன் நீங்கள் யூ காட் சக்ட் இன் டு இட். ஓகே. ஸோ நாங்கள் ஒன்றும் நாங்களும் மனுஷன்தான் இல்லையா. ஸோ அதோட எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சில போதைகள் இருக்குது, சில டெம்டேஷன்ஸ் இருக்குது, லைக் மணி அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுக்குள்ளே உழலன்லாம் நாங்கள் தைரியமாக என்றைக்குமே எங்களால் சொல்ல முடியாது. நாங்கள்லாம் ஃபுல்லாக நாங்கள் நினச்சதை தான் பண்ணிகிட்டே இருந்தோம். இட் டேக்ஸ் டைம். ஓகே. சினிமா வந்து அவ்வளோ சின்னது கிடையாது, டப்புன்னு போய் போகணும் முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு. அது ஒரு சின்ன கட்டடமோ இல்லை ஒரு இதுவோ கிடையாது. இட்ஸ் வெரி வாஸ்ட் லைக் அ ஓஷன். ரைட். ஸோ அதில் போயிட்டு இப்போ தான் காலை வச்சுருக்கோன்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஓகே சார். சார், நீங்கள் துள்ளுவது எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை. பட் அந்த படம் பெரிய ஹிட். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் நிறைய டீனேஜ் பற்றி படங்கள் வந்தது, அதுதான் சாஃப்ட் பான்னு சொல்லணும். ஆனால் அந்த ரிவ்யூஸ்லலாம் அதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு லைக் சொல்லணுன்னா அது ஒரு கிளாசிக் மாதிரி தான். அந்த படம் எப்படி சார், லைக் வித்தவுட் பீங் யாருக்கு அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ண விஷயம் அது எப்படி? இல்லை அதேதான். நீங்கள் எந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணுறீங்க, என்ன டெக்னிக்கல் க்ரூ வச்சு ஷூட் பண்ணுறீங்கன்னு இல்லை. ஃபஸ்ட் ஃபிலிம் இஸ் அ ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ 20 நாள் ஐ நெவர் ஹேட் அ க்ளூ. ஓகே. ஸோ நானும் அந்த திமிரில் தான் போனேன். வந்து 1000 புக்குக்கு மேலே படிச்சிட்டோம், நிறையா பார்த்துட்டோம் படம். ஸோ எக்கச்சக்கமாக எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நாலேஜ். பட் த மூமெண்ட் யூ ஸ்விட்ச் ஆன் த கேமரா அண்ட் சே ஆக்ஷன், டப்புன்னு ஒரு 120 பேர் திரும்பி உங்களை பார்ப்பாங்க. அந்த யூ ஹேவ் டு டேக் எ கால். ஸோ அன்றைக்கி நடுங்க ஆரம்பித்ததோட தான் வந்து. அண்ட் நிறைய பேருக்கு தெரியாது, 23rd 24th டே ஐ வாண்ட் ஈவன் கமிட்டட் சூசைட். ஸோ தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அதுவும் இல்லைன்னா இப்போ என்ன? somehow I said okay, இன்னொரு 10-15 days பார்ப்போம். ஸோ if God wants me to be a director, he would help me. இல்லைன்னா we have to, because I didn't know anything else. எனக்கு மற்ற ஜாபெல்லாம் வந்து ஏன்னா வேலைக்கு போகும்போது போனால் தான் அந்த இன்ஜினியரிங்க்கும் மரியாதை வந்து, அதையும் தூக்கி போட்டாச்சு, அதையும் வச்சு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னா இப்போ என்ன தான் பண்ணுவாங்க வந்து. ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய பேஷன் ஜாப். ஸோ அது இல்லைன்னா அப்புறம் என்னன்ட்டு. தென் இட் கேம் ஆன் 35th day. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங். ஓகே. ஸோ இஃப் இன்சைட் யூ ஃபீல் ரைட், கோ அஹெட். ரைட். ஸோ நம்ம ரஷ் அப்போல்லாம் இப்போ நினச்ச மாதிரி இப்படியே போய் லேப்டாப்பில் பார்க்க முடியாது. ஸோ லேப்டாப் கெஞ்சிட்டு அந்த டைம் போய் தான் பார்த்துட்டு இட்ஸ் நாட் லுக்கிங் தட் பேட். ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ், தென் கான்ஃபிடென்ஸ் தென் யூ கோ ஃபால் டவுன் ஆன் யுவர் கான்ஃபிடென்ஸ், திருப்பி விழுவும், திருப்பி வரும். ஸோ இட்ஸ் லைக் அ ஜேர்னி. But as a filmmaker, what motivates you to make films? ஏன்னா the time you've spent making films over a decade, it's very evident that நீங்கள் காசுக்காக படம் பண்ணல. ஏன்னா அப்படி இருந்தால் நீங்கள் வருஷத்துக்கு 2 படம் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். இட்ஸ் வெரி எவிடென்ட் நீங்கள் காசுக்காக பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் ரியலி மோட்டிவேட்ஸ் டு மேக் ஃபிலிம்ஸ்? ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆடியன்ஸ்க்கு? பிகாஸ் தேர் வில் பி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் யூ வாண்ட் டு டேக் இன் அண்ட் எக்ஸ்பிரஸ் டு தி ஆடியன்ஸ்.
இல்லை அதான் அதை நான் சொன்னது தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு வந்து there are other media to do it. And I'm not a preacher. Right. And I'm not running a like a NGO or something. I say purely it's an art. ஸோ அதில் சொல்கிறதுக்கோ டீச் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பெயிண்ட் randomly, you just take a brush and paint. You don't think about how I'm going to convey to millions of audience, what I'm going to convey. Right. Then what a painter will do, or what are, like, it never works that way. That's why I never liked preaching cinema. Right. Okay. Something social message cinema, be this way, be that way. It's an art, you can't control it. Right. So we make what motivates us. On the timeline, what we haven't touched. So as you said, நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் திருப்பி ஒரு இதோட 370 I can kept on making, or if I wanted money or something. But trust me, money will never give you satisfaction. Right. Nothing will give you satisfaction. What are you going to do with all the money? Right. Okay. I think today I'm relevant. I'm very. Right. But நீங்கள் வந்துட்டு you're known to usher in a wave of these coming of age films and romantic tragediesலாம். இந்த படங்கள் வந்துட்டு how much of the story was inspired from your own experiences? ஏன்னா நீங்கள் ஐ திங்க் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கீங்க 7G வந்து நீங்கள் ஒரு இருந்த ஏரியாவில் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்துட்டு how much has it? ஸோ பேஸ்ட் தான் போட முடியும். பேஸ்ட் ஆனா we met friends. Because எனக்கு இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் வந்து சார் படத்தில் மணி சார் படத்தில் வர்ற கம்மிங் ஆஃப் ஏஜ் நாங்கள் பார்த்த அளவுக்கு எனக்கு லக் இல்லை. Okay. So I belong to a lower middle class, and I've seen middle class, and in that colony also upper middle class. Right. So அதுக்கு மேலே நாங்கள் பார்த்தது கிடையாது. Okay. ஸோ அங்கே மாருதி கார் வச்சுருந்தா அது பெரிய விஷயம் அன்னைக்கு இதில் வந்து. ஸோ எல்லாருமே பேசிக் ஸ்கூல்ஸ் அந்த இதுதான் வந்து. ஸோ nobody had the luxury of seeing that other side of Mani sir used to show. So what I've seen coming of age, I made it. Okay. And if my assumption is right, I think 80% of Indians only see that. Right. Okay. ஸோ டூ யூ திங்க் லைக் உங்கள் ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒரு ஃபிலிம் மேக்கர் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் துள்ளுவது எல்லாமே ஒரு 22, 23 பண்ணீங்க. தென் காதல் கொண்டேன், அப்புறம் வந்து 1000 ஒருவன், அந்த மாதிரியான படங்கள். தென் இப்போது மயக்கமண்ணில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம், ஐ மீன் அந்த ப்ரோட்டகனிஸ்ட்க்கும் இருக்கிற விஷயம். இந்த மாதிரி லைக் இப்போது ஒரு குழந்தை இருக்குது, நீங்கள் ட்விட்டரில் கூட பார்க்குறோம், நீங்கள் அவங்க கூட எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத போடுறீங்க. ஸோ இது ஒரு ஃபிலிம் மேக்கரை உங்களை எவால்வ் பண்ண வைக்கிதா? சில விஷயங்கள் நான் பண்ணணும், இப்போ நான் இது மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி நான் படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது மாதிரி வருமா? நீங்கள் சொன்ன மயக்கம் வேணும்போது எனக்கு கல்யாணமே ஆகல. ஐ மீன் ஐ இஸ் டிவோர்ஸ்ட். And I divorced and I was not getting, so nothing to do with what is your personal side is. Okay. So that's nothing to do with it. All I want to do, எனக்கு என்னென்னா ஒரு படம் அந்த மாதிரி திருப்பி எடுக்க வேணாம். Okay. So I want to repeat, I mean I don't want to repeat my films. Right. Okay. So keep doing something. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது அதில் போய் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு? If I'm going to keep the same shots or anything, it's nothing to do with your personal life. சார் உங்கள் படத்தில் டார்க் தீம்ஸ் வந்துட்டு நிறைய டாமினேட்டாக தெரியும். அது வந்துட்டு இஸ் இட் பிகாஸ் ஆஃப் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண சைல்ட்ஹுட், உங்களோட பர்சனல் ஸ்டோரிஸ், அதனால் பேஸ் பண்ணியா? ஏன்னா உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த டார்க் அன்டோன் இருக்கும், எஸ்பெஷலி ஹீரோஸ். அது எதனால சார்? இல்லை, அது நாங்கள் கொடுக்குறதோட பார்க்குறவங்கள பொறுத்து இருக்கு. வாட் டு யூ கால் டார்க்னஸ்? ஓகே. ஸோ மற்ற நியூஸில் வர்றது வந்து ஒரு 5 செகண்டில் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு டப்புன்னு சேனல் மாற்ற மட்டும் தெரியுது. அந்த டார்க்னஸ்க்கு ரியாக்ட் பண்ண தெரியலையா? ஒய் யூ பிளேமிங் இட் ஆன் சினிமா? ஸோ எவ்வளோ ட்ராஜடிஸ் நடந்துகிட்ருக்கு, அதுக்கு ரியாக்ட் பண்ண தெரியலையா? டோன்ட் யூ சீ தட் இஸ் டார்க்னஸ்? ஸோ டார்க்னஸ்ன்றது பார்க்குறவங்க கோணத்தில் தான் இருக்கே தவிர நாட் மேக்கிங் மூவிஸ். ஆஃப்டர் ஆல் மூவிஸ் ஆர் ஃபிக்ஷன், லைக் நாவல்ஸ். ஸோ நீங்கள் இது வந்து இதில் என் பர்சனல் லைஃப், அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னு அது சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆர்ட்டை வந்து குறை சொல்கிறது தான். ஓகே. ஸோ அதுக்கு ரிலேட் பண்ணிக்கிறதே முதல்ல தப்பு. ஓகே. அப்போது முக்கால்வாசி ஹிந்தி ஃபிலிம் எல்லாம் லண்டனில் தான் பிறக்கிறாங்க, வளர்கிறாங்க, ஸ்ட்ரீட்லேயே சுற்றுறாங்கன்னா அப்போ do you reflect that in Indian society? So why only you bringing the concept of darkness? When it comes to darkness, the devil is inside all of us. Right. Darkness and bright side and goodness and badness, it's all part of us. எல்லாம் கெட்டவங்க எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க எல்லாருக்கும். ஸோ இல்லைன்னா யாரோ ஒருத்தராவது என் லைஃப் இன்னும் ஐ திங்க் ஐ லிவ் at least 15-20 years more.
ஸோ யாராவது தைரியமாக ஒருத்தர் கேமரா முன்னாடி வந்து சொல்லுங்கள், நான் வந்து என் லைஃப்பில் ஒரு விஷயம் கூட நான் டெவிலாக இருந்ததில்லைன்னு. தட் டைம் ஐ வில் மேக் ஷுர் ஐ வில் கோ அப்பீல் அகேன்ஸ்ட் மை ஹோல் இண்டஸ்ட்ரி டு சே ஸ்டாப் மேக்கிங் டார்க் மூவிஸ். ஸோ டில் யூ ஹேவ் யுவர் சைட், நோபடி ஹஸ் த ரைட் டு சே வாட் இஸ் டார்க்னஸ், வாட் இஸ் ரைட் சைட். ரைட், ஓகே. பட் சார், அன்லைக் அதர் டேரக்டர்ஸ், நீங்கள் உங்கள் ஹீரோஸை வந்து செலிப்ரேட் பண்ணதில்லை. நீங்கள் வந்து யூ போர்ட்ரே them as imperfect individuals. பட் on the other hand, நீங்கள் ஹீரோயின்ஸ்க்கு ஆர் விமன் கேரக்டர்ஸ் பர்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்பஸ் கொடுத்துருக்கீங்க உங்கள் படத்தில். இன் யோர் வேர்ல்ட், Selvaraghavan's world, do you think women are more perfect than men? It is not about perfect. Okay. That is why I say nobody is perfect. Right. It is compared to their patience level and our patience level. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தானே தவிர இட்ஸ் நாட் லைக், அண்ட் தட் இஸ் த ரியல் சொசைட்டி. ஐ திங்க் ஸோ. ஒன் ஹேண்ட் கான் கிளாப். Right. So we need another hand also for everything in life. So it might have reflected, but I was not trying to. If you are an alcoholic husband, then there are two ways: either to throw him out or put up with him and try to change him if you really love him. So don't take it to your heart. Don't try to identify with the characters. Right. It's just a story. That woman made the decision. Doesn't mean everybody has to make the decision. Right. Okay. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னு சொன்னீங்க. லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து ஃபிலிமாக வேணாம், நான் நாவலாகவே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணியிருக்கா? இது நான் அப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவர் தாட் லைக் அந்த மாதிரி? I don't write novels. Okay. நாவல் எழுத தெரியாது. எழுதலாம். Okay. I write screenplays. Right. Screenplay is entirely different from novel. Okay. So அதில் வந்து நிறைய we have a lot of calculations. Every page is a minute. நிறைய விஷயம் இருக்குது அதில். And how what ஆடியன்ஸோட ஸ்பைனல் கார்டுக்கு ஏற்ற மாதிரி வரணும் அந்த ஸ்க்ரீன் பிளே. ஸோ இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ ஸ்டார்டட் நாட் as a writer but screenplay writer. ஸோ இரண்டாம் உலகம் அந்த ஃபிலிம், இப்போது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பட் ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து லைக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கலாம். அந்த படம் சரியாக போகலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருத்தமாக இருந்ததுக்கா? ஏன்னா பிகாஸ் நீங்கள் நான் என்றைக்குமே வந்து அதுக்காக வருத்தப்பட்டது கிடையாது. ஏன்னா இப்போது what a bad example everybody is setting up, I mean particularly in India அப்படின்னா வந்து முன்னாடி ஒரு டைரக்டர் மட்டும் போய் ஃபுல்லாக போயிட்டு ஒரு பஸ்ஸை வந்து இழுக்க முடியாது. கரெக்ட். யூ நீட் டயர், யூ நீட் எவ்ரிபடி. பட் படம் ரிலீஸ் ஆனோடனே வந்து இந்த நடுவில் மிஸ்டேக் பண்ணவங்க, அப்புறம் அங்கே சொதப்பினவங்க, இங்கே சொதப்பினவங்க, இந்த டிலே பண்ணவங்க எல்லாம் காணாமல் போய்ட்றாங்க. யூ டேக் ஒன்லி த டைரக்டர் இன் த ஃப்ரண்ட் லைன் அண்ட் சே ஆஸ் இஃப் இப்போ நான் வந்து சிஜி எல்லாம் நான் கரைச்சி குடித்த மாதிரியும், எனக்கு எல்லாமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரிஞ்ச மாதிரியும் இல்லை, அதெல்லாம் எனக்கு அப்படி ஒரு டைரக்டரால் என்றைக்குமே யாராலையும் வேலை செய்ய முடியாது. இப்போ அப்படின்னா நீங்கள் ஹாலிவுட்டில் போனீங்கன்னா நம்ம இந்தியன் டைரக்டர்ஸ் பண்ணுற வேலையில் அவங்க ஒரு 10% தான் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் அவங்கவுங்க பொறுப்புகளே உணர்ந்து அவங்கவுங்க பண்ணணும். டக்கான ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாம் காணாமல் போயிட்டு உடனே ஒரே ஒரு முகத்தை வந்து போட்டு திணிச்சிங்கன்னா வந்து எங்கள் மேலே தான் குறை. ஏன்னா அதுக்கு நான் மட்டும் தனியாக பொறுப்பேற்றுக்கிறேன். நான் அதை தான் வந்து நான் அன்றைக்கும் சொன்னேன். தப்பு பண்ணவங்கெல்லாம் முன்னாடி வாங்க, மொத்தமாக சேர்ந்துட்டு ஓகே இங்கெல்லாம் தப்பாச்சு, இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் பேசணுமே தவிர ஒருத்தரை பிடிச்சி தூக்கி போட்டு இழுத்துட்டு வந்து இதுதான் இவர் தான்னா அது எப்படி? ஏன்னா அது எவ்வளோ கேவலமாக இருக்குன்னா இன்றைக்கி ஒரு மழை வர மாதிரி இருந்தால் கூட வந்து டைரக்டர் தான் கேட்குறாங்க, இன்றைக்கி ஷூட்டிங் வைக்கலாமா வேணாமா? நான் எந்த காலத்தில் வெதர்னான்னு கரைச்சி குடிச்சிட்டா வந்தேன். இப்போ இல்லைங்க எனக்கு எப்படிங்க தெரியும்னு சொன்னால் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை மழை வந்துச்சுன்னா நமக்கு லாஸு, மழை வரல நமக்கு கெயின். ஸோ நான் கடவுளுக்குமா நம்மளோட டைரக்டர் பதில் சொல்ல முடியும்? ரியலி ரிடிகுலஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய பேர்டன் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக நீங்கள் உள்ளே வரப்போ சரி ஓகே நான் எனக்கு ஒரு கதை எழுதுறேன், நான் அதை எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வருவாங்க நிறைய பேர். பட் ஆனால் உள்ளே வரும்போது எனக்கு ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், ஒரு விஷயம் ஃபினான்ஷியல் ஒரு கேள்வி கேட்குற எல்லாமே வந்து ஒரு டேரக்டராக இருக்கப்போ ஒரு அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கிறப்போ இது தேவையா இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்னு நினச்சது உண்டா உங்களுக்கு? வேறு விஷயங்கள் பண்ணலாமா? இது அது சொன்ன மாதிரி ஒருத்தரால் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. கதை எடுத்துகிட்டு வந்தேன், எடுத்துடுறேன், எடுத்து பாருங்க. இல்லை அதான் பண்ண நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. எடுத்து பாருங்க, உள்ளே இறங்கணும். சேத்துல இறங்காமல் வந்துட்டு அப்புறம் கடலுக்குள்ளே இறங்காமல் வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் வராது. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அழகு தான், இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த கடல் கூட அழகு தான். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். அதுவும் வந்து ஒரு 2 படம் பண்ண சொல்லலை, நான் 10 வருஷம்லாம் கிராஸ் பண்ணி பாருங்கள். அது திடீர்னு உங்களுக்கு 11வது வருஷம் தெரியும், ஓ எல்லாமே கேவலமாக இருக்குது எல்லா படமும், இனிமேல் தான் நம்ம கற்றுக்கணுமா. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஆர்ட். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ படம் இன்றைக்கி பண்ணலாம், 5 பேர் 10 பேர் கூட சேர்ந்து பண்ணலாம். பட் வி ஹாவ் அவர் ரூல்ஸ்.
we have a set of rules. ஒரு படம் பண்ணணும்னா இவ்வளோ பேர் இருக்கணும், இவ்வளோ பேர் வச்சுக்கணும், இவ்வளோ மினிமல் க்ரூ இருக்கணும், இவ்வளோ இருக்கணும், அப்படி இருக்கணும்ட்டு. ஸோ முகம் தெரியாதவங்க படம் பண்ணுறது ஆக்சுவலாக இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஈஸி. தெரிஞ்சிடுச்சுன்னா we have to follow set of rules. It's difficult, very difficult actually. ரைட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்டர்ஸ் லைக் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கமர்ஸ் இருக்கிறப்போ லைக் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுஷ் கூட பண்ணும் போதோ இல்லை வந்து கார்த்திக் கூட பண்ணும் போதோ தே ஆர் டிஃப்ரெண்ட். உங்களோட செட் ஆஃப் ஆக்டர்ஸ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? நீங்கள் நடித்து காமிப்பீங்களா இல்லை லைக் ஒரு கதை சொல்ல ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவங்க கிட்டேருந்து வர்றதை எடுத்துப்பீங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணிப்பீங்களா? இல்லை இந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் நம்ம ஆக்டர்ஸ் வந்து there are different ways to extract performances. Okay. ஒன்று நீங்கள் வந்து ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணி ப்ராப்பராக ஒரு சீனும் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் திடீர்னு ரியல் கார்டுன்னு இறங்கினா தான் தெரியும் என்ன நடக்கும் அங்கே. ஸோ அவங்க இது அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி we need to a director has to adapt basically. ஸோ அந்த மாதிரி அடாப்ட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு எஸ்ஜே சூர்யா பண்ணியிருக்காருன்னா ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் அஸ் எஸ்ஜே சூர்யா. ஐ ஹவ் சீன் ஹிம் ஆல்வேஸ் அஸ் the character name. So I don't even call them the spot also. I never call them with their original names. Okay. So I call them. Sometimes I have to perform because it's easy. நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு அவங்க மைண்டில் உடனே அவங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ அது எத்தனை வேர்ட்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? உட்காந்து 3 பக்கம் 1 மணி நேரம் பேசி வேஸ்ட் பண்ணுறதோட 1 minute இப்படி தான் வேணும். ஸோ அது மீன் if you really want to be like very good at film making, you need to be an actor also. So it makes your job a lot easier. Right. சார் எஸ்ஜே சூர்யா பற்றி பேசுனீங்க. அவரோட ஒர்க் பண்ண அந்த கொலாபரேஷனே கொஞ்சம் சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஆடாக தெரிஞ்சிருக்கும். என்ன எஸ்ஜே சூர்யா ஃபிலிம் மேக்கர், அவர் ஆக்ட் பண்ணிக்கிறாரு. when you realize as an actor in him, ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா? அவர் கூட பழகினப்போ தெரிஞ்சதா இல்லைன்னா அவர் எப்படி நடிச்சு பார்த்துருக்கீங்களா? 12 years before I want to cast him. Okay. And I have never met him. Oh, okay. I have never even bump into him like anywhere. So but when you write something like this, very few people can do it to fit in that particular role. There is no particular reason. And, so I thought he would be a good choice. Okay. And a director has to believe in your cast. Okay. But our cast பண்ணும்போது what was the reaction from your peer circle இருக்கும், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆகட்டும், கொஞ்சம் அப்ரிஹென்ஷன் இங்கே இருந்ததா இவர் வச்சு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு? ஐ மீன் how did they react to that news? I work. Okay. I shoot. Okay. I give the first call. Okay. I don't take my opinions of my friends and family in that. Okay. ஸோ இந்த ப்ராஜெக்டே வந்து கௌதம் சார் அசம்பிள் பண்ணார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவர் வந்து லைக் ரீசெண்டாக மீட் பண்ணியிருந்தோம். அப்போ கூட உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு ஃபிலிம் மேக்கர் தன்னோட கண்டெம்பரரி ஆளுங்க கிட்ட வந்து அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிற விஷயங்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ஹெல்த்தி. அது இருந்தது ரொம்ப நாள் முன்னாடியே இருந்திருக்கணும். ஏன்னா கௌதம் வந்து இட்ஸ் நாட் இந்த பிப்ரவரியில் வந்து அவர் கேட்கல. He's been trying for it for the last 5 years. To unite filmmakers, like அவங்களுக்குள்ள ஒரு collaboration, combination, or I produce it, he directs it, or he directs it, and I mean I directed, he produced it. He's been talking about it for some time. So அதுக்கு நான் சொன்னது ஒன்று தான், அது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ பாசிபிலிட்டி, we have our commitments, we have our things, and ஹீரோஸ் எல்லா டெக்னீஷியனும் ஒரு பார்ட்டில் போயிடலாம் முடிச்சுட்டு. டைரக்டர் can't leave the film till even after the release these days. So you have to stick to it, the timelines. So அது வந்து பாசிபிலிட்டியாக்குன என்டையர் credit goes to Gautam. I know how much he worked on this, and from the day one like we met, and how much he took it forward, and how much he made it possible. So like directors should unite and be united. Right. Sir, but நெஞ்ச மறுப்பதில் ஹாரர் ஜானர் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் அது வந்துட்டு இட்ஸ் பீன் டன் டு த டெப்த் அந்த ஜானர். ஸோ இது வந்துட்டு as an attempt, do you see it as ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கணும் அந்த ஜானரில் நீங்கள் பார்க்குறீங்களா? So far I never remember saying it is a horror based genre. Okay. Okay. And particularly நான் வந்து ரொம்ப பயந்தாங்க. என்னால் ரிங்கு கூட பார்க்க முடியாது. பேய் வந்தாலே நான் ஓடிடுவேன். ஐ மீன் இந்த ஃபிலிம்ஸ் ஏன்னா பேய் பேசாமல் வந்துட்டு போயிடும் வாசல். ரியல் பேய் இதுக்கு நாங்கள் சவுண்டு பயமுறுத்துறேன். I don't believe in that. Okay. And I want to make a movie like that.
ஓகே. ஸோ அதே மாதிரி டன் டு டெத் அப்படின்னீங்க, விச் இஸ் நாட் டு டன் டு டெத். ட்ரூ. ஸோ கிவ் மீ சம் எக்ஸாம்பிள் வாட் இஸ் நாட் டு டன் டு டெத். ட்ரூ. ஸோ எல்லாமே டன் டு டெத் தான். இப்போ லவ் ஃபிலிம் மட்டும் என்ன டன் டு நாட் டன் டு டெத் இல்லை, எல்லாமே ரேர்ன்னா அது கூட இப்போ டன் டு டெத் ஆகிடும் போல இருக்குது. ஹிஸ்ட்ரினா கூட வந்து எவ்ரிபடி ஸ்டார்ட் மேக்கிங் நவ் புட்டிங் அப் பில்டிங் அப் செட்ஸ் அண்ட் மேக்கிங் ஆல் த பீரியட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இதில் வந்து வாட் வி கம் அப் வித் நியூ. ஸோ தட் இஸ் வாட் we were trying to achieve. So we never took a genre. ஸோ இப்போது நீங்கள் அதை பற்றி தைரியமாக அந்த பயம் இல்லாமல் வரலாம். எந்த கதவை திறந்தாலும் யாரும் அவங்களுக்கு திடீர்னு வந்து பயமுறுத்த போகிறது அந்த படத்தில். ஓகே. ஸோ உங்களுக்கும் மியூசிக் கம்போசர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா. உங்களோட மியூசிக் உங்களோட ஃபிலிம்ஸில் மட்டுமே வந்து அந்த மியூசிக் கம்போசர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க. யுவனாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் இருக்கட்டும், ஹாரிஸ், எல்லாருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரீசெண்டாக ஜிவி கிட்ட மீட் பண்ணுறப்போ சொல்லியிருந்தார், என்ன ஃபிலிம் ஞாபகம் இல்லை, ஒரு ரீரெக்கார்டிங் அப்போ நான் வந்து கொல்லாப் சைக்கிளெல்லாம் விழுந்திருக்கேன், பட் ஆனால் அவர் ஒர்க் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் கூட ஒர்க் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியும் ஒரு ஃபுல்லாக அவங்கக்கிட்டேருந்து ஒர்க் பண்ணியும் அவ்வளோ கஷ்டப்பட வச்சும் அவங்க எப்படி உங்களை ரசிக்கிறாங்க? நீங்கள் இந்த மாதிரி எங்ககிட்டேருந்து ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா வேலை. அது இப்போ ஃபிலிம் மேக்கிங் சொன்னது தான். நீங்கள் வந்து மியூசிக் வந்து அவரால் தனியாக எழுக்க முடியாது. ஐ ஹவ் டு டூ மை ஹோம் ஒர்க். எனக்கு எப்படி வேணும்னு ஐ ஹவ் டு எக்ஸ்பிளைன் டு ஹிம். ஐ ஹவ் டு கெட் மை ரெஃபரன்ஸ் சவுண்ட்ஸ் எவ்ரி திங் அண்ட் ஐ ஹவ் டு சே இந்த இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி எனக்கு பண்ணணும். நீங்களே ஏதாவது பண்ணுங்கன்னா ஒரு படம் வந்து ஒரு 1000 எமோஷன் இருக்கும். ஸோ ஒரு 1000 டைமில் ஒரு மாதிரி வாசிக்க முடியுமா? உங்களுக்கும் லைஃப் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் a filmmaker has to do his homework when it comes to going with sitting with them. Then they are excited. It makes everybody's job easier. எல்லாரோட ஜாபும் ஈஸியாக போகும். ஓகே. அண்ட் கம்மிங் பேக் டு யுவன் கிட்ட மறுபடியும் யூ ஆர் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் யுவன் அகெயின். இந்த படத்தில் இப்போ ஆல்ரெடி வந்து அந்த குட் பேட் அண்ட் அக்லி அந்த தீம் வந்து ட்ரூலி இன்டர்நேஷ்னல் லெவல்னு சொல்லலாம். ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வித் யுவன் அகெயின் இது எப்படி இருக்குது சார்? ஸோ ஒர்க்கிங் வித் யுவன்னா இட்ஸ் லைக் ஒரு 4-5 நாள் வெளியில் ஆகுறது, இங்கே 4 hours ஆகும். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். மயக்கமனில் தனுஷ் சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறமும் நீ நடிச்சு காமிச்சு நான் நடித்தா எனக்கு ரொம்ப கேவலம் அப்படின்னு தனுஷ் சொன்ன மாதிரி இருந்து. ஸோ இதுக்கப்புறமும் நாங்கள் இன்ட்ராக்ட்லாம் பண்ணி இப்படிலாம் போதும். ஐ நோ யூ, யூ நோ மீ, இவ்வளோ படம் பண்ணியாச்சு வந்து. ஸோ இயர்ஸ் டோன்ட் மேக் எ டென்ட் ஆன் இட். அது அப்படியே தான் இருக்கும் அந்த ஈக்குவேஷன். 2 மைண்ட் மீட் பண்ணும்போது இமிடியேட்டாக ஆட்டோமேட்டிக்லி வாட் வி வாண்ட் டு டூ சம்திங் நியூ. பேசிக்லி நீங்கள் கேட்காது எதாவது பண்ணணும், இல்லை எனக்கு நம்ம அட்லீஸ்ட் பேசிக்லி நாங்கள் 2 பேர் கேட்காதையாவது பண்ணோம். இட்ஸ் ஈஸி வித் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தனுஷ் வந்துட்டு மீன் அவரோட கரியர் க்ரோத் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீன் எக்ஸப்ஷனல். மீன்ஸ் ரீச் த சூப்பர் ஸ்டார் லெவல். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ரீசெண்டாக ஐ திங்க் யூ ஹிண்டட் தட் யூ கைஸ் ஆர் கொலாபரேட்டிங் அகைன் நெக்ஸ்ட் இயர். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த கொலாபரேஷன்? பிகாஸ் நீங்கள் சொன்னீங்க ஒரு வேர்ல்ட் சினிமா லெவலில் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம் சார் சொல்லியிருந்தீங்க. தனுஷா ஓகே. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் அதில்? மைட் ஹேப்பன், மைட் நாட் ஹேப்பன். ஓ ஓகே. ஸோ இஸ் பிஸி இன் ஹிஸ் ஓன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ எம் பிஸி இன் மை ஃபிலிம். நீங்கள் கேட்ட முதல் கேள்வி கேட்ட அதே இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி as you think. டக்குன்னு போய் படம் பண்ணுறேன். பிகாஸ் ஐ டூ அ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் அண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் எவ்ரி திங். டக்குன்னு படம் பண்ணணும்னு முதல்ல ஒரு பேச்சு வரட்டும், அப்புறம் அது உலக சினிமா இருக்கா இல்லை தர லோக்கல் இருக்கான்றது அப்புறம் பார்ப்போம். ஓகே ஓகே சார். உங்கள் கேரியர் எடுத்து பார்த்தோன்னா நிறைய ஃபிலிம்ஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் காசிமேடுன்னு ஒரு ஃபிலிம் அஜித் சார் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய ஃபிலிம்ஸ் வந்து அப்பப்போ வந்து லைக் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஈஸி இல்லை, நிறைய மைண்ட்ஸ் வரணும் அப்படி சொன்னீங்க இப்போது. ஸோ லைக் உங்களை மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ், நீங்கள் கௌதம் சார் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கிரியேட்டர் நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன், இதுதான் நான் கரெக்டாக இருக்கும், நான் வந்து யாருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதுதான் நீங்கள் நிறைய பேருக்கு அந்த ஒரு இமேஜ் தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர மேபி இப்படி யோசிச்சு பாருங்கள் வந்து மேபி we two are the most flexible directors. ரைட். அப்படியும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். another side of the coin. நாங்கள் என்ன நல்லாயிருக்கும் மீன் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் எல்லா டைரக்டர்ஸும் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த நான் குளித்தது கோடுன்ற காலம்லாம் முடிஞ்சு போய் 50 years இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் யாரும் இப்போ இருக்கிறது இல்லை. யூ ஹேவ் டு அடாப்ட் டு எவ்ரி திங் லைஃப் லைக் சினிமா. இன்றைக்கி
அதான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் எதுவுமே படம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் என்னோடய ஃபோனில் கூட எடுத்துருவேன் படம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஐ ஹேவ் அ சாலிட் ஸ்கிரிப்ட் அண்ட் ஐ ஹேவ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் போதும் எனக்கு வந்து. அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கணும். ஸோ மேபி யூ ஆர் ஆஸ்கிங் த அதர் வே அரவுண்ட். ரைட். ஸோ யூ ஷுட் நீங்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற டேரக்டர்கிட்ட கேளுங்க. மேபி வி ஆர் த மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் டேரக்டர்ஸ். பட் சார் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டஸ் திஸ் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்களா? இவங்க வந்துட்டு தே ட்ரை டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ் ஆர் ஃப்ரம் த லாட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் படம் பண்ணுறாங்க, நல்ல படம் பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸுன்றது நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது எது டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. சில விஷயத்தில் நம்ம லைக் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் பேசிக் திங்ஸ் அப்படின்னும் போது தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க வந்து. டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியாததும் கிடையாது. இந்த இந்தியன் சினிமாவுக்கும் பங்க்சுவாலிட்டிக்கும் என்றைக்கும் வேலைக்கு ஆகுது இல்லை. இட்ஸ் அ வேர்ல்டு வைட் கஸ்டம். ஸோ கேன் யூ டூ இட் இன் other countries like other cinema, they have a log outside, you have to sign what time you reported. So இதெல்லாம் நீங்கள் வந்து flexible இல்லைன்னா, so that is you have to answer it. So can you go to an ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பண்ணிட்டு நீங்கள் 1 hour லேட்டாக போக முடியுமா? இல்லை விடுவாங்களா? வேணும்னா எனக்கு 3 நாள் இன்றைக்கி எனக்கு மூடு சரியில்லைன்ட்டு உட்கார முடியுமா? இல்லை விடுவாங்களா? முதல்ல நம்ம ஆர்ட்டுக்கு நம்ம அந்த மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். இது ஒரு சீரியஸ் ஆர்ட். 8 hours கரெக்டாக 8, 9 8. தட் இஸ் வாட் மேட் அவர் எஸ்டர்இயர் சூப்பர் ஸ்டார்ஸ், கரண்ட் சூப்பர் ஸ்டார். நீங்கள் இன்றைக்கும் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா 9 o'clock will be there at 7:30 with ready. ஸோ நீங்கள் ஃப்ளெக்சிபிள், அப்புறம் உங்களுடைய அந்த டிஃப்ரெண்ட் வந்து do you want to start from punctuality to all the basic stuff, then we are proud to say yeah we are different. ஓகே சார், உங்களோட ஃபிலிம்ஸில் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு ஒரிஜினல் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னா ஒரிஜினல் ஐடியாஸ் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், பட் ஒரு விஷயம் கூட நான் செல்வா சார் படத்தில் இது காப்பி அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இது எப்படி லைக் நீங்கள் நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்போம், ஈஸியாக ஒரு ஃபிலிம் மேக்கரால் ஒரு விஷயம் கேரிட் அவே பண்ணிடலாம், நீங்கள் அதிலேருந்து நான் அதை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கே வரலாம், உங்களுக்கு வரலாம். பட் அதை தாண்டியும் நான் இன்னொரு விஷயம் பண்ணுறேன், அதை புதுசாக தான் நான் பண்ணுவேன், நான் எதையும் காப்பி அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயம் அது எப்படி? பிகாஸ் நீங்கள் ஒரு 2 ஃபேவரட் டேரக்டர்ஸ் சொல்லியிருந்தீங்க, ரோமன் பொலான்ஸ்கி அண்ட் காட்ஃபாதர் டேரக்டர், அவங்க தான் அவங்களோட ஃபேவரட்டுங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள் சார். லைக் உங்களுக்கு இல்லை, அதை நான் எவ்வளவோ சிம்பிளை பண்ணி சொல்ல ட்ரை பண்ணிட்டேன், பட் அது எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆச்சுன்னு தெரியல. எவ்ரி திங் இஸ் அன் ஆர்ட் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ நீங்கள் அந்த க்ளே இப்படி பண்ணும்போது கூட அது ஒரு ஆர்ட் வந்து அந்த நேரத்தில் உங்கள் ஃபோக்கஸ் அது மட்டும்தான் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் எழுதும்போது அந்த நேரத்தில் உள்ளே தானாக தோன்றதை எழுதணும். அது முட்டாத்தனமாக இருக்கலாம், இல்லை அது வேர்ல்டில் ஒரு ப்ரில்லியண்ட்டாக ஐடியாவாக இருக்கலாம், இல்லை அது ரொம்ப பெரிய கேவலமாக கூட இருக்கலாம். பட் ரத்தத்தில் அப்படியே வெளியில் வர்றது அதுதான் கடவுள். ரைட். உங்கள் பிரெயினை வந்து டேப் பண்ணாமல் இருக்கணுன்றது, தட் இஸ் வாட் எவ்ரிபடி கால்ஸ் இட் எ க்ரியேட்டிவிட்டி ஆர் வாட் இஸ் ஒரிஜினாலிட்டி. அப்புறமா வந்து பார்த்தா கூட இது யாராவது ஒருத்தர் ஆல்ரெடி பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிரெயினுக்குன்னு வந்து ஒரு பர்டிகுலர் இது தானே இருக்குது, யாரும் பண்ணாத பண்ண முடியும். அப்புறமா தனியாக அதுக்கு உட்காந்து இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அது தனியாக உட்காந்து வேற ஒன்று என்ன அது ஐ திங்க் அது வந்து கடவுளோட கிஃப்டெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களை வந்து கண்ட்ரோல், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜட்ஜை உட்கார வைக்காதீங்க. உங்களுடைய மைண்ட் தாட்ஸை வந்து டேப் பண்ணாதீங்க. இல்லை இது இப்படி ஒருத்தர் மாதிரி நான் வரணும், இப்படி ஒருத்தர் மாதிரி வரணும். ஸோ அது அப்படி பண்ணாமல் ஜட்ஜே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கனாலே ஐ திங்க் எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்ட் ஆர் க்ரியேட்டிவ். ரைட் சார், உங்கள் படத்தில் வந்துட்டு நீங்கள் போர்ட்ரே பண்ணுற விஷயத்தை நீங்கள் யூ டோன்ட் சுகர் கோட்டட், ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப ராவாக காட்டுவீங்க. பீட் செக்ஸ் ஆகட்டும், டெத் ஆகட்டும். ஆஸ் எ ஃபிலிம் மேக்கர் டு யூ சம்வேர் ஃபீல் தட் இந்த இடத்துல நான் லைன் போட்டுட்டு ப்ராப்ளி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஏன்னா ஐம் ஷோகேசிங் இட் டு அ செட் ஆஃப் ஆடியன்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எஸ்பெஷலி இந்த மாதிரி உங்கள் படத்தில் போர்ட்ரே பண்ணும்போது. இங்கே இருப்போம், லெட்ஸ் கோ டில் லே. ஓகே. ஆர் whatever the highest point in India, let's go till Mount Everest. Show me where it's sugar coated. ஸோ அங்கே பைக் ரைட் போகலாம், இது அந்த மாதிரி பண்ணலாம். ஷோ மீ ஒன் பிளேஸ் வேர் இட்ஸ் சுகர் கோட்டட். அந்த மாதிரி யார் என்ன நோக்கி அப்படி அழகாக ஓடி வரான்னு நானும் பார்த்துறேன். இல்லை நானும் அப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹேட் வச்சுட்டு இப்படிலாம் பார்த்துறேன். நான் பார்க்குறது தான் எடுக்க முடியும். சுகர் கோட்டுன்னா கூட அதுக்கும் ஒரு அளவு இருக்குது.
என்னால் அப்படி ஐ டோன்ட் திங்க் ஐ எவர் டூ இட். வீட்டுக்குள்ளேயே வந்து இவ்வளோ ஜுவல்லரி அப்படி பயங்கரமாக ஒரு பிரின்சஸ்லாம் வந்து இருக்கலாம். ஆனால் இருக்கிறதே ஒரு 4 பேலஸ் தான் உயிரோடு இருக்கு. அது ஒரு லைஃப் இல்லையா? we are trying to match average Indian. So you show me where it's sugar coated. I think even love is become, I mean, it's always been raw fights. And அது கல்யாணம் போய் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலி தாங்கி தான் கல்யாணம். கல்யாணன்றது ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ எல்லாம் சுகர் கோட்டடாக வந்து ஸோ தே எவர் ஹாப்பிலி லிவ்ட் எவர் ஆஃப்டர்னு எல்லாம் நல்லா பண்ண முடியாது. பிகாஸ் நோபடி டஸ் தட் வே. பர்டிகுலர்லி டுடே லோன் ஆஃப் 100 rupees to 200 rupees மளிகை சாமான் கடையிலேருந்து தேங்க்ஸ் டு லைஃப் இஸ் நாட் சுகர் கோட்டட். பாயிண்ட். ஓகே. ஸோ உங்களோட ஆடவாரி மாட்டலு கருத்தாலே வேறு அந்த ஃபிலிம் வந்து உங்களோட ஃபிலிம்ஸ்லேருந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ரொம்ப ஜாலியாக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கும். அது நீங்கள் சொல்லியிருக்கவும் செஞ்சுருக்கீங்க. எனக்கு அதை எழுதுறதுக்கு ரொம்ப டைம் ஆகலை. நான் அந்த மாதிரி படம் பண்ணணுன்னா 10 படம் பண்ணுவேன் அப்படிங்கிற ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி. பட் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ட்ரை பண்ணலாமா நம்ம இப்போ அது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா? இல்லை அது நீங்கள் வந்து பட் இட்ஸ் நாட் சுகர் கோட்டட் ஃபிலிம். ஆமாம், அதுவும் எமோஷனலாக இருக்கும். அதில் ஒரு நீங்கள் அந்த அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கல்ச்சர் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ ஹைதராபாத்துக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பண்ணணும். ஸோ இங்கே நம்மளுடைய இது வேறு, அவங்களுடைய இது வேறு. ஸோ அதுவும் வந்து யாரும் டிம்முன்னு வந்தால் பட் சாங்ஸ் ஆர் டெஃபினெட்லி வி ஹேவ் டு அட்ஜஸ்ட் சாங்ஸ் பண்ணணும் அப்படின்றது. ஐ டோன்ட் திங்க் தட் மூவிஸ் சுகர் கோட்டட். சுகர் கோட்டட்னா அப்பா பாடி வச்சுட்டு அளவும் மாட்டாங்க, அந்த மாதிரி அவங்க படம் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். அப்புறம் அந்த முதல் சம்பளத்தில் போய் என் சொந்த காசை தான் எங்கள் அப்பா வந்து பரியல் பண்ணணும்னு யாரும் அங்கே பேச மாட்டாங்க. இஃப் யூ வாண்ட் டாக் அபவுட் சுகர் கோட்டட், டெஃபினட்டாக மேபி பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றதுமா பழைய காலத்துலேருந்து இருக்கலாம் வந்து. ஸோ ஒரு சில சமயத்தில் ஐ திங்க் எனக்கு நடந்தது, அதனால சரி இருந்துட்டு போட்டுன்னு. ஓகே. பட் சார் ஆன் தட் நோட் நீங்கள் வந்துட்டு சந்தானம் சார் கூட நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுறீங்க. யூஸ்வலி சந்தானம் சார்னா கமீடியன், சிரிக்க வைப்பார், அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் அவர் கூட கொலாபரேட் பண்ணது அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்குமா, சிரிக்க வைக்கிற படமாக இருக்குமா? ஏன்னா அகெயின் வில் இட் ஹேவ் யுவர் ஓன் ஸ்டைல் ஆஃப் கொஞ்சம் ரியல்னஸ் அந்த ரானஸ்லாம் இருக்குமா அவர் கூட பண்ணுற படம்? ஐ நெவர் see anybody that way. கரெக்ட். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பட் நாங்கள் பார்க்கறது. நீங்கள் பார்க்குறதும் வந்து இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அந்த டைமில் நமக்கு யாரும் நம்ம இருந்தது அவ்வளோ விவரம் தெரிஞ்சிருக்காது வந்து. ஸோ ஒரு பரட்டைன்னு சொல்லி 16 வயதில் 4 சீன் தான் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து வில்லனாலும் நடிச்சிட்டு இருந்தார். அன்றைக்கி ஒருத்தர் சொல்லியிருக்காருல்ல, நீ தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு. ஸோ அன்றைக்கி நீங்கள் எப்படி பார்த்தீங்க, இந்த வில்லனை போய் எப்படிப்பா சூப்பர் ஸ்டார் ஆவார்னு எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐ திங்க் ஐம் நாட் மிஸ்டேக்கன் ஐயான்னு நினைக்கிறேன் ஒரு படம், சரத்குமார் சார் நடிச்ச படம். ஸோ ஐ சா எ கேர்ள், ஷீ இஸ் கோனா ரூல் நெக்ஸ்ட்னு. யாரும் என் தம்பி கூட நம்மளை பிளாப்ரிங் வாட்ச். கரண்ட் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு படம் தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண படம் போட்டு காமிச்சாங்க, எதிர்நீச்சல். இஸ் கோனா பி த நெக்ஸ்ட் சிவகார்த்திகேயன். ஐ திங்க் தட் எக்ஸ்பிளைன் த ஆன்சர் அபவுட். சார் இப்போது புதுப்பேட்டையில் ஒரு சீன் வரும். அந்த கேரக்டர் வந்து மூர்த்திங்கிற கேரக்டர் வந்து இப்போ பேக்லேருந்து ஒரு தேட்டரில் விஜய் வர்றப்போ எல்லோரும் எரப்ட் ஆகி கை தட்டுறப்போ கொள்வாங்க. இப்போ விஜய் கூட நீங்கள் ஒரு ஃபிலிம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அவர்கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணியிருந்தீங்களா, இல்லை அந்த மீட் பற்றி சொல்ல முடியுமா? இட்ஸ் ஜஸ்ட் அ மீட்டிங் பிட்வீன் எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ரைட். ஸோ வி நோ ஈச் அதர் ஃபார் 15 years something. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், யூ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்க போய் தெரியாது, பட் ஐ நெவர் பீன் ஐ லவ் எவ்ரிபடி ஈக்குவல். ஓகே. ஸோ போய் மீட் பண்ணி கேஷுவலாக மீட் பண்ணோன்னா அது யாராவது சொல்லி அதுக்கு படம் அப்படின்னா அப்போ ஐ ஷுட் ஹேவ் லைன் அப் ஆஃப் 15 films நான். ரைட். பட் அவங்க டேட் ஏதோ ஒரு கோட் கொடுத்துருந்தாரு, அது மாதிரி ஆமாம் கதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் கொஸ்டின் கேட்டேன். டேடுன்னு நிறைய டேட் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். கஸ்தூரிராஜா சார் இல்லை அப்படி இருந்தால் டெஃபினட்டாக விஜய் சார் சொல்லியிருப்பார் அப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம மீட் பண்ணுறதுன்றது ஒரு ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், அவங்க ஆக்டர்ஸ் ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒன்ஸ் இன் அ வெல் பம்ப் இன் டு. ஸோ உடனே அவங்க படம் பண்ணுறாங்கன்னா அதை நான் சொன்னதில்ல, எனக்கு அப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது.
நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க விஜய் சார் கூட பண்ணால் ஒரு பாண்ட் சீரிஸ் மாதிரி ஒரு படம் பண்ணோம் ரொம்ப. அப்புறம் அஜித் சார் கூட ஒரு மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஐலைட் ஸ்குவாட் சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் எப்போ சார் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க? எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ். ரைட். ஸோ அது அவங்க நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி அண்ட் வி நீட் டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் பட்ஜெட். தென் இட்ஸ் அ பாசிபிலிட்டி இஸ் தேர். முத்துக்குமார் சார் அவர் யுவன் இதுதான் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அந்த சாங்ஸ் தான் கேட்டுகிட்டு இருப்போம். பட் முத்துக்குமார் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தாரு, ஒரே நாடில் அந்த சாங் வந்து உங்களோட லிரிக்ஸ் அப்படின்னு. பட் நீங்கள் அது கிரெடிட்ஸ் எடுத்துக்கல. ஒய் சார்? சில பர்சனல் விஷயம் பர்சனலாகவே இருக்கட்டும். ஓகே ரைட். பட் அந்த அந்த பாட்டு அந்த படத்தில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஐம் நாட் ராங். அதுக்கு ஏதாவது காரணம் இல்லை? நாங்கள் படத்தில் இப்போ நீங்கள் ஆல்பம்னு ஒன்று ரிலீஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே படத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஒன் மியூசிக் ஆல்பம், இட்ஸ் எ சவுண்ட் ட்ராக். ஸோ எல்லாத்தையும் தூக்கி படத்தில் வச்சுட்டு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அப்போ எங்களுடைய 3 பேருடைய மென்டாலிட்டி அப்படி இருந்தது. லைஃப் வாஸ் லைக் தட், லைக் ஹெல். ஒரு பக்கம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் எழுதிக்கிற மாதிரி தான் அந்த பாட்டு எழுதணும். ஓகே. ஸோ அதை திரும்ப எங்கள் படத்தில் வைக்கிறது அதுக்கும் தென் ஹேவ் டு. இப்போ நான் படத்தில் வச்சுருந்தா கூட அது ஏஞ்சி தான் போயிருப்பாங்க. அது எண்டில் தான் வைக்க முடியும். இட் டோன்ட் ஃபிட் இன். ஆல்பம்ன்றது வேறு. ரைட். பட் சார் புதுப்பேட்டில் நீங்கள் கமல் சார் வச்சு பாட வச்சது அது வந்துட்டு இட் வாஸ் ப்ராப்ளி ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? எப்படி கமல் சாரை கூட்டிகிட்டு வந்தீங்க? அந்த இல்லை அதோட இது வந்து யுவன் தான். அவர் என்கிட்ட கேட்டார், நான் சொன்னேன் சார் பாடினா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ யுவன் டிட் த ஹோல் திங். ஸோ ஐ வாஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஓகே. ஸோ ஸ்டார் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ஈக்குவேஷன் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்கிட்ட நான் பேசுகிறேன் அந்த மாதிரி. இப்போ கமல் சார் வந்து உங்களுக்கு காதல் கொண்டேன் அந்த ஃபங்க்ஷனில் கூட வந்து ரொம்ப பெருமையாக பேசினார். பட் நீங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணுற மாதிரி விஸ்வரூபம் அப்படிங்கிற படம் வரும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றமோ அந்த கிரியேட்டர் அந்த ஃப்ரெண்ட் இதுக்குள்ளே அந்த லைன் எப்படி பிடிக்கிறீங்க? ஏன்னா அது ஈஸி இல்லை அவ்வளோவா. ஒரு விஷயம் சொல்கிறோம், அது வந்து ஹர்ட் ஆயிரும் அவங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ அதையும் மீறி வந்து இப்போது நீங்கள் ஒரு லெஜெண்ட்ஸ் அப்படின்னு போய் படம் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது நான் முதல்ல என்னோடய ஃபிலிம் மேக்கர்ன்ற கான்செப்டை கழட்டி வச்சுட்டு ஐ ஷுட் see it as a fan. ரைட். ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஒரு ஃபேனுக்கு தெரியும், ஃபிலிம் மேக்கரோட நல்லா தெரியும் அவர்கிட்ட என்ன வேணும்ன்ட்டு. அவர் நான் எப்படி பார்க்க விரும்புகிறேன், அவரை நான் இன்றைக்கி எப்படி பார்க்க விரும்புகிறேன். எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி டேனி டே லூயிஸாக இருந்தால் கூட ஒரு ஃபேன் தான் போய் சொல்லணும் இன்றைக்கி நான் அவங்களை எப்படி பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயம் ஐ திங்க் சரியாக வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆஸ் எ ஃபேன் தான், ஐ வாஸ் இஸ் பிக் ஃபேன். ஸோ எனக்கு குணாவுக்கு வந்து நான் முண்டி அடித்து படம் பார்த்து காசு கொடுத்து பார்த்ததுலேயும், அப்புறம் தேவர் மகனுக்கு அடித்து பார்த்ததுலேயும், பின்னால் வந்த படங்கள் பார்த்ததுலேயும், எனக்கு அந்த காசு கொடுத்து அவருக்காக வெறித்தனமாக ரூமெல்லாம் போஸ்டர் ஓட்டினதுலேயும் கேட்க உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அப்படி தான் நான் அந்த படம் பண்ண போனேன். ஓகே. ஃபேன்னா இப்போ நான் எதிர்பார்க்குறது தானே ஃபேன்ஸும் எதிர்பார்ப்பாங்க. தட் யூ ஹேவ் டு பி பேங் ஆன் when you work with legends and very big stars. முதல்ல நான் ஃபேனாக தான் படம் பண்ணணும். எனக்கு எப்படி அவரை பார்க்க விருப்பப்படுறேன் rather than me forcing them into something. ரைட். ஓகே. பட் சார் இப்போ கமல் சார் பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ அவரோட சில படங்கள் ஆக்சுவலி நிறைய படங்கள் சொல்லலாம் தேவ் பீன் செலிப்ரேட்டட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம். ஏராம் ஆகட்டும், அன்பேசியம் ஆகட்டும், அதே மாதிரி உங்கள் படம் 1000 கூட இட் டென்ட் ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணல ஆடியன்ஸ். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பார்க்க நிறைய பேர் வந்து தே கால் இட் கல் கிளாசிக் அப்படின்னு. ஈவன் புதுப்பேட்டை கூட அப்படி சொல்லலாம். அந்த டைமில் பார்த்தோன்னா ரிவ்யூஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து புரியாத மாதிரி எடுத்திருக்காரு, அவரோட ஜானரில் இல்லை படம் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்றைக்கி பார்த்தோன்னா அது கொண்டாடுறாங்க. 9 years ஆஃப் புதுப்பேட்டை, 7 years ஆஃப் புதுப்பேட்டைங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க? எங்கேயா டு யூ ஃபீல் ஆடியன்ஸ் வந்து அப்போ அதை ஏற்றுக்க முடியல, ஆடியன்ஸ் குறை சொல்ல முடியுமா சார் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்? இல்லை, ஆடியன்ஸு குறை சொல்ல ஒன்றும் கிடையாது. ஆடியன்ஸு வந்து தேர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஜென்ரல் சொசைட்டி, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் உங்களுடைய லைஃப் அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்றதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆடியன்ஸ். ஸோ அந்த டைமில் என்ன எனக்கு ஜென்ரல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டின்றது எனக்கு மறந்துடுச்சு. எனக்கு நேற்று நடந்ததே எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இதில் நீங்கள் ஆடியன்ஸு ஏன்னா 98% ஒரு மாதிரி படம் எடுக்கும்போது
ஒரு 1% வேறு மாதிரி படம் வந்தால் அதையும் வந்து 98%க்குள்ளே சக்கின் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர அதுக்கு அந்த 1% அதோட யூனிக்காக இருக்கட்டும் இல்லை அது என்னவாக இருக்கட்டும் அதை கொடுக்க அது ரொம்ப கஷ்டம். அதில் பிரேக் ஆகி வெளில வருது. அண்டு இன்னைக்கு வந்து அது இன்னும் பிகம் டஃபர். பிகாஸ் இன்னைக்கு நீங்கள் அப்படியே யூனிக்காக எடுத்தால் கூட யூ கான்ட் மேட்ச் பிக் ஃபிலிம்ஸ். முன்னாடியாவது அந்த ஒரு லக்ஸரி இருந்துச்சு. ஒருவேளை படம் நல்லா இருந்ததுன்னா வி ஆல்சோ கலெக்ட் ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் பிக் ஃபிலிம்ஸ். இன்னைக்கு அதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளவோ படம் ரொம்ப பிரமாதமான படம் வந்தால் கூட அதோட லிமிட்டேஷனே ரொம்ப கம்மியாயிடுச்சு. மார்க்கெட்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் எல்லாமே கம்மியாகி அதுக்குள்ளே தான் இப்போ எடுக்க முடியும் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இட் இஸ் பிட்வீன் 98% ஆஃப் சம்திங் அண்ட் 2% யூ கான்ட் ஈவன் கால் இட் as a war. இட்ஸ் நாட் ஃபேர். கரெக்ட். ஆமாம். நீங்கள் 1001 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை பீரியடாக அந்த விஷயங்கள் ராஜா அந்த விஷயங்கள் கேரி பண்ண விஷயம் மாதிரி யாரும் தமிழ் சினிமாவில் யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா பொன்னியின் செல்வனுங்கிற ஒரு நாவலை வந்து செல்வராகவன் சார் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் விஷ். பட் அந்த படம் பார்த்திங்கன்னா அந்த நாவல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஏதோ ஒரு காரணத்தால் அது ஒரு ஃபிலிமாக மாற்ற முடியல, அடாப்ட் பண்ண முடியல. என்ன நினைக்கிறீங்க? ஒரு நீங்களே ட்ரை பண்ணியிருப்பீங்களே இது நான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரைட்டராக உட்கார்றப்போ என்ன ஒரு பிரச்சனை அதில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே கேட்குறது பொன்னியின் செல்வன் பற்றியா அதோட அடாப்டேஷன் பற்றியா? இல்லை, பொன்னியின் செல்வன்னா நான் ஃபிலிமாக பண்ணணும். ஆஸ் எ ஃபிலிம் ஆமாம், யூ நீட் மணி. ரைட். ஓகே. பிகாஸ் நீங்கள் பொன்னியின் செல்வன் டீப்பாக படிச்சிங்கன்னா இன்னும் ஹவு ஈச் சீன் இஸ் பீன் டிஸ்கிரைப்ட். ஒரு அந்த மாதிரி ஒரு பியூட்டின்னு நீங்கள் கேட்குறது வந்து ஒரு அவதார் ரேஞ்ச் ஃபிலிம் வந்து அவ்வளோ பியூட்டி க்ரியேட் பண்ணுவோம். வந்து ஒரு சோலா எப்படிலாம் க்ளோரிஃபைடாக இருந்தாங்க அப்படின்னு தயவு செஞ்சு அப்படி போயிடாதீங்க. உடனே இளவரசன் ஒரு கச்சை கட்டிட்டு ஸ்டெப்ஸில் டெம்பிள் ஸ்டெப்ஸில் பின்னாடி பேலஸ்க்கு மேட்ச் பண்ணி எல்லாம் அதில் இருக்காது. யூ நீட் டு ஹாவ் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி, ஆர்டிஸ்ட், டெடிக்கேட்டட் 1 year டைம். ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆர் கெட்டிங் லெஸர் அண்ட் லெஸர். ஸோ மணி சாரால் பண்ணி முடியாத நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? மணி சார், எம்ஜிஆர் சார், மகேந்திரன் ட்ரை பண்ணாங்க, கமல் சார் பண்ணுற மாதிரி. இல்லை, அதுதான் ப்ராப்ளம் இஸ் தட் நீங்கள் அவ்வளோ பெரிய ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கூட நம்ம வி டோன்ட் ஹேவ் ஈவன் ஸ்டுடியோஸ் எனிமோர். ஸோ எங்கே போய் நாங்கள் அவ்வளோ பெரிய த வேர்ல்ட் டு கிரியேட். ஸோ இட் ஷுட் பி அ வேர்ல்ட் கொலாபரேஷன். பட் இந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் சில படங்கள் வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட் தாண்டி போயிருக்கு. தென் நீங்கள் உங்களோட ஓன் பாக்கெட்டில் போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்க முடிச்சிருக்கீங்க. டு யூ ஃபீல் ஆஸ் எ ஃபிலிம் மேக்கர் சம்வேர் இந்த கமர்ஷியல் அந்த காமர்ஸ் ஆங்கிள் வந்துட்டு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும் நினைக்கிறீங்களா கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டில்? இல்லை, அதுக்காக நான் போய் நான் என் பேக்கெட்லேருந்து போட்டு முடிச்சிருக்கலாம். அதுக்காக நான் என்றைக்கும் வருத்தப்பட்டதில்லை. பட்ஜெட் இஸ் எ பட்ஜெட். நீங்கள் வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வேர்டு தான். ஓகே. ஸோ அது நீங்கள் மற்ற யாரையும் அது பர்டிகுலர்லி நம்மளுக்கு ஒரு நாள் போடுறது மலையில். ஆக்சுவலாக 1001 பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் 30 days it rained and we lost around 12.5-13 crores. Okay. Maybe more than that because there are 2,000 people waiting. Okay. And we don't know whether it will rain or not. எல்லாரையும் திருப்பி அமிச்சுட்டு கூப்பிடுறது இட் லுக்ஸ் மோர் திடீர்னு 2 நாள் 3 நாள் மழை பெய்யாது. ஸோ இப்போ அந்த வெதருக்கு யாரை குறை சொல்லிட்டு என்ன சாதிக்க போகிறோம்? பட் நம்ம கொடுக்குறது பட்ஜெட்ன்றது பட்ஜெட் தான். தட் எவ்ரிபடி ஹேஸ் டு ஸ்டிக் டு. ஓகே. 7G ரெயின்போ காலனி டைம்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க நான் பாலிவுட் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ நாள் ஆச்சு லைக் பாலிவுட் போகணும் இல்லை வேறு ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 இண்டஸ்ட்ரி கொலாபரேட் ஆகிறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் விஷயங்கள் அதை கொஞ்சம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு லாஸ்ட்டு 5 yearsல ரொம்ப டென்ட் பண்ண ஜாப் ஒன்றே தான். அதையும் எங்கள் வீட்டில் எல்லாம் ஒத்துட்டு எனக்கு பெர்லினில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் வந்து. ஸோ இன்வைட்டட் மீ டு பி அ பார்ட் லெக்சரர் அண்ட் பார்ட் இண்டி ஃபிலிம் மேக்கர். எனக்கு அதுதான் ரொம்ப டெம்டேஷன் இருந்தது. சரி, அன்றைக்கி நைட்டு போய் கேட்டதுக்கே வந்து முதல்ல உங்கள் குழந்தையும் ஃபேமிலி பாருங்கள், எனக்கு போய் அங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா என்ன. ஸோ அது மட்டும்தான் இப்போ வருத்தப்படுற விஷயம். ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் பாலிவுட். பட் சார், நீங்கள் உங்கள் குழந்தைங்களை பற்றி ஃபேமிலியை பற்றி நீங்கள் பப்ளிக் டொமைனில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் how have you changed as a person and as a filmmaker, sir? And நீங்கள் வந்து 2 years கூட பிரேக் எடுத்தீங்க to spend more time with your kids. ஸோ அது வந்து உங்களை எப்படி மாற்றிருக்கு? முதல்ல கற்றுக்கிட்டது தான் பெரிய விஷயம். 2 years வந்து பிரேக் எடுத்துக்கிட்டால் வந்து இங்கே அப்போ தான் எனக்கு தெரியும் நம்ம பசங்களை அந்த மேஜிக் பீரியட் விட்டுட்டிங்கன்னா திருப்பி கிடைக்காது. தட் 2 to 3 ஏன்னா இந்த டைம்லலாம் வந்து 5 yearsல விவரம் தெரிய ஆரம்பிச்சது பசங்களுக்கு.
அந்த 2 to 3 கூட இருந்ததுன்னா வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் முதலையே உள்ளே இங்கே யாரும் வாங்கலை. ஐ குட் ஹவ் ஒர்க்ட், ஐ குட் ஹவ் கான். நான் சொன்ன மாதிரி நம்ம படம் எடுத்துகிட்டே தான் அப்படியே போய் இருக்கணும்னு. எனக்கு நான் என் கையில் தூக்கி வளர்த்த குழந்தைங்க மட்டும் 4 பேர். இந்த தம்பியிலேருந்து 2 சிஸ்டர்ஸ்லேருந்து 3 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் அவங்க பசங்க எவ்வளோ பேர். எனக்கு வாண்ட் டு see my own children grow up. ஸோ அதுக்கு I took a break and I don't really regret even 1 second of it. ஓகே. ஸோ பேரண்ட்னா முதல்ல எனக்கு இல்லாத ஒன்று கற்றுக் கொடுத்தது வந்து பேஷன்ஸ் லெவல். ஓகே. பொறுமை எல்லை வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அந்த ஒரு குழந்தைகிட்ட பேசணும், குழந்தையாக தான் பேசணும். நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பெசாமீர் அப்படின்னு வந்து கத்திட்டோ அவங்க போக்கில் போய் தான் நம்ம இதுக்கு வரணும். ஸோ அண்ட் ஐ திங்க் 13 ஃபிலிம்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டதை விட இந்த 1.5 years குழந்தைங்க கூட கற்றுக்கிட்டது ஐ திங்க் இட்ஸ் மோர். ஓகே. ஸோ தனுஷ் பற்றி சொன்னீங்க, நீங்கள் எடுத்து வளர்த்தீங்க சின்ன பையனாக இருந்ததுலேருந்து. அவரை படமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன், துள்ளுவது எல்லாமே அந்த டைம்லலாம். அப்படி இருந்த ஒரு தனுஷ் இன்றைக்கி வந்து பாட்டு எழுதுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இன்றைக்கி டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட க்ரோத் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒருத்தர் வந்து ஆக்டே பண்ண மாட்டேன்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு எல்லாருமே அவர் வந்து உயர்ந்து பார்க்குறாங்க, ஹாலிவுட் வரைக்கும். ப்ரொடியூஸ் ஆஸ் ஐ செட் பிஹைண்ட் எதுவுமே சும்மா கிடைக்காது உலகத்தில். அது பெரிய ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்குது சினிமாவை பற்றி. ஏதோ போகிறாங்க வராங்க டமார்னு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. இதுக்கு பின்னாடி வந்து கரெக்டான வேர்டில் சொல்லணுன்னா ஒரு அசுர உழைப்பு இருக்குது. ஐ மீன் வி ஸ்லீப் சம்டைம்ஸ் 4 hours a day and it's also not only in front of a computer or anything. It's a physical and mental labor. Right. So on the 16 hours you have to run. Then you have to quit lot of stuff like spending time with your family, missing out anybody's birthday, no friends. எவ்வளோ நீங்கள் ஒரு விஷயங்கள் வந்து அது வந்து லைஃபோட ஃபார்முலா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேட்குறது கடவுள் கொடுப்பாரு. அதுக்கு அவர் விட்டு கொடுத்த ப்ரைஸஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த ஹார்ட் ஒர்க் யார் பண்ணாலும் அது தனுஷ் தான்ட்டு இல்லை, எனிபடி கேன் டூ இட். இப்போ அவர் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. டு யூ திங்க் அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அந்த உங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்திருக்குமா அவங்க கூட ஒர்க் பண்ணனால? இந்த மோர் டைம் ஹீ ஸ்பெண்ட் வித் யூ அப்படி பார்க்குறீங்களா? அப்படி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. ஸோ ஃபார் ஐ சீன் தேர் இஸ் நத்திங். நீங்கள் ட்வீட் பண்ணியிருந்தீங்க அவரை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது சார் இது வரைக்கும்? இட்ஸ் எ வெரி ஹார்ட் வார்மிங். ஓகே. ஹார்ட் வார்மிங் நைஸ் ஃபிலிம். ஓகே. பியூட்டிஃபுல். எனக்கு டெஃபினட்டாக அழுவாச்சி படம் பிடிக்காது. ஸோ இட்ஸ் நாட் தட் பிலாங் டு தட் ஜானர். பட் ஐ லவ் டு சி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு சின்ன ஜென்யூன் எமோஷன்ஸ். ஸோ தட் கைண்ட் ஆஃப். ஓகே. தனுஷ் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி 2 சாங்ஸ் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த லிரிக்கல் சைட் ஆஃப் நீங்கள் எழுதுகிற விஷயங்கள் அந்த ஒரு நாளில் கூட சொன்னோம்னா அது அவ்வளோ டெப்த் இருக்கும். எனக்காவது எனக்கு வந்து சோகமாக இருந்தேன்னா அந்த பாட்டு கேட்டேன்னா எனக்கு ஐ வில் லைக் ஃபர்கெட் எவ்ரிதிங் அந்த மாதிரி தான் தோணும். அது எப்படி சார் அந்த சைட் ஆஃப் யூ முன்ன சின்ன வயசுலேருந்து யூ ரைட் சாங்ஸ், ஐ மீன் கவிதை அந்த மாதிரி எழுதியிருக்கீங்க? அந்த முதல் லவ்வுக்கு எழுதி கொடுத்தது தவிர ஐ திங்க் வாஸ் 14, ஓகே 15 நினைக்கிறேன். பொண்ணுக்கு 14. அது தவிர அதுக்கப்புறம் நான் சத்தியமாக கவிதை ரைட் சந்தர்ப்பத்தில் எழுத ஆரம்பித்தோம். இது தனுஷோட ரெக்வெஸ்ட். ஓகே. எனக்கு அந்த 2 பாட்டு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், ஐ வாண்டட் டு ரைட். ஸோ ஐ ரோட் அண்ட் கேட். மற்றபடி எழுதணும்னு ஆசையோ இல்லை, ஐ டோன்ட் ஹவ் பவுண்டட் லிரிக்ஸோ கிடையாது. சார் நம்ம அந்த பாண்ட் இதை பற்றி பேசியிருந்தோம், உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. சிம்பு சாரோட ஒரு படம் ஆரம்பிச்சிங்க கான்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரி. ஸோ எனி பிளான்ஸ் ஆஃப் ரிவைவிங் இட்ஸ்? ஏன்னா நடுவில் ஐ திங்க் இட் காட் ஸ்டால்ட் ஃபார் சம் ரீசன்ஸ். ஸோ அதை ரிவைவ் பண்ண ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? இஸ் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் let him finish his commitments, let me finish my commitments. Right. So there is no possibility of yes or no in the industry. Anything is possible, anything is not possible. Right. But we have all filled with commitments now. Right? Now we have given a word, so we have to run for that first. Right. Even he's working on another film, he's going to complete that. Correct. ஸோ நெஞ்சமர்ப்பத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த படம் வந்து நான் ஹாரர்னு எங்கேயுமே நான் சொன்னதில்லை இது வரைக்கும் அப்படின்னு. என்ன மாதிரியான படமாக இருக்கும்? பிகாஸ் டீசர் ரொம்ப மிரட்டி எடுத்துருச்சு. அண்ட் அதில் யுவன் சார் ஸ்கோர் அண்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ், எஸ்ஜே சூர்யாவோட அந்த லாஸ்ட் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரிகியூங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது அந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபிலிமாக இருக்கும்? ஹாரர் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னாலே அதில் ஆன்சர் இருக்குது. HORR OR நினைக்கிறேன். கரெக்ட்.
HOR ப்ராக்கெட்டில் ஓஆர்னு போட்டுருக்கேன். ஓகே. So it's I don't want to put it in any genre or anything like that. Right. பட் சார் இந்த படத்தோட டீசர் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இட் வாஸ் வெரி வெல் ரிசீவ்ட். நானும் ஆக்டிவாக பார்த்தேன். நீங்கள் வந்துட்டு எல்லோரும் ட்வீட்ஸும் ஷேர் பண்ணீங்க, எல்லாருக்கும் தேங்க் பண்ணீங்க. பட் சோஷியல் மீடியாவோட கான்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் வந்துட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. பட் அதே சோஷியல் மீடியா நிறைய படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1001 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு போர்ட்டல் வந்துட்டு ஐ திங்க் 1/5 ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. பட் அதுக்கு கூட இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து அந்த போர்ட்டல் நிறைய பேர் ஓட்டுறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப லோவாக ரேட் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா அந்த ஆன்லைன் கிரிட்டிக்ஸோட இது வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இன்றைக்கி கண்டெம்பரரி ஃபிலிம் வேர்ல்டில்? There are no two sides. I think it's a blessing to talk hiding behind or calling everybody. Rather than you express, everybody has to express, and we are in a democratic country. Right. Everybody has a freedom of speech and freedom to express. I think what else is a better way to express where everybody sees and everybody has opinions. Right. So they could have given me 1 star, or in my first film some magazine wrote this movie is not even eligible to review. So we never take it to heart. Right. Every movie has a flaws. It is about அன்றைக்கி அவர் சண்டை போட்டு போய் பார்த்தாரா இருக்கக்கூடாது, இல்லை அவர் நல்ல மூடில் பார்த்தாருன்றது அவரை பொறுத்த வரைக்கும். But after social media has come, at least you know that majority of people what you they think. முன்னாடி அப்படி கிடையாது, ரொம்ப ஃபியூ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படின்னு. Now it is very healthy. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் யார் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. சரி, அப்போ யார் நாங்கள் ஜட்ஜரையாக கூப்பிட முடியும்? ஹைகோர்ட் ஜட்ஜி வந்து படம் பார்க்குறவங்க தான் ஜட்ஜ் பண்ண முடியும், படம் பார்க்குறவங்க தான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், படம் பார்க்குறவங்க தான் செய்ய முடியும். ஸோ யாருக்கு இப்போ அப்போ எங்களுக்கு மட்டும் நாங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் போய் ஹார்வர்டில் கோர்ஸ் டிப்ளமோ வாங்கிட்டு வந்தோம், இல்லை டிகிரி வாங்கிட்டு வந்தோம். ஸோ I strongly say anybody as a judge as long as you pay ticket in the theatre. இப்போ அந்த ஃப்ரீடம் இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. ஏன்னா இன்னைக்கு நான் டப்புன்னு வந்து ஒரு சீடி அடித்து அப்படியே எடுத்துடுறாங்க டக்குன்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் பீப்புள். அது ஒரு 20 பேருக்கு தெரியாதுன்னா கூட இன்னொரு 50 பேர் நல்லா வந்து இது பாருங்க இதுதான் அப்படின்னும் போது டெஃபினட்டாக இன்னொரு வாட்டி அந்த ஃபிலிம் மேக்கர் போய் அந்த ரேக்கை தொட மாட்டாங்க. ஸோ அந்த நல்ல ஹெல்த்தி விஷயத்தை மட்டும் எடுக்க கற்றுக்கணுமே தவிர நம்ம வந்து டெஃபினட்டாக அதில் ஒரு 100 பேரில் 2 பேர் அசிங்கமான வேர்ட்ஸில் இதை தான் பண்ணுவாங்க. நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போங்க, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சைபர் கிரைமில். அதுக்காக ஒரு இதையே வந்துட்டு இட்ஸ் ஹெல்த்தி ட்ரெண்ட் ஐ திங்க். பட் சார் இந்த சோஷியல் மீடியாவில் எக்ஸ்பிரஸ் பண்ணனால ஆடியன்ஸ் ஆஸ் எ ஃபிலிம் மேக்கர் அவங்களோட பல்ஸ் உங்களை இன்னும் நல்லா பிடிக்க முடியாது அவங்களால. ஏன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஐ மீன் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ் வந்து பக்கத்தில் வச்சிடலாம். பட் ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க, ஓ இந்த மாதிரி படங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் எ ஃபிலிம் மேக்கராக டஸ் இட் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் பல்ஸ் ஈவன் மோர் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா? இல்லை, அதான் ஃபிலிம் மேக்கிங்னு வரும்போது இட்ஸ் ஆல்டுகெதர் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஐ ஹேவ் டு ஃபாலோ மை ஓன் பல்ஸ் ஃபர்ஸ்ட், தென் டு see what people think, because people see it only after the release. Right. So who's going to carry it till the release? So I have to follow my own pulse. Right. So there's no connection between social media and filmmaking. Right. Wonderful. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து 1001 டைம்லேயும் சொல்லியிருந்தீங்க, 2ஆம் உலகம் டைம்லேயும் இங்கே நிறைய கிராஃப்ட் இல்லை. ஒரு சிஜி பண்ணணுன்னா நான் எங்கேயோ போக வேண்டியது இருக்குது. இங்கே இருக்க ப்ரொடியூசர்ஸ் பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அதுக்கான இது கொண்டு வாங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது சார் ஃபார் யூ? லைக் கொஞ்சமாவது சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃப்ரம் நீங்கள் சொன்னதுலேருந்து? நீங்கள் ஆரம்பிச்ச டைம்லேருந்து பார்த்தேன். நோ கமெண்ட்ஸ். உண்மையை தெரிஞ்சுட்டே நீங்கள் கேட்குறதுல அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டாக உங்களுக்கே தெரியும் அது உண்மை. பாக்கி நான் என்னத்தை சொல்கிறது, எவ்வளோ நம்ம லேக்கில் இருக்கோம், எவ்வளோ ரொம்ப பிஹைண்டில் இருக்கோன்றது நான் சொல்லி இன்றைக்கி யாரும் வந்து தெரியும், அவங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரியும். அதுக்கு நம்ம என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இந்தியாவில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மோர் அண்ட் மோர் இட்ஸ் கெட்டிங் டஃபர் டு மேக் மூவிஸ் ரேதர் தென் கெட்டிங் ஈஸியர். Nobody wants to shoot in like real locations. We are not getting permissions. If you really, people think they are shooting. So nothing has changed from staring and ridiculing a heroine to booing a hero to, charging money left, right, square, center from everybody from all around the place. And somebody retired officer complaining why they are shooting in the night in the middle of the road. I am not getting sleep.
these are all giving you hints. Now it goes, நிறைய வச்சுக்கோங்க 1008 reason. So when the day comes, I may not be alive, where everybody gets freedom. Right. So what actually should be happening if filmmaking, அதான் நான் சொன்ன அந்த ஆர்ட்டுக்கு கொடுங்க மரியாதை கொடுங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணுறாங்க, 1 week முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுங்க, அதை கார்டன் ஆஃப் பண்ணுங்க, எல்லோ டேப் போடுங்க, ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வேணுன்றதை பண்ணி கொடுங்க, அந்த பர்மிஷன் ஈஸி பண்ணி கொடுங்க, யாருக்கும் எதுவும் பே பண்ண வேணும்னு சொல்லுங்கள். ரெசிடென்ட்ஸுக்கிட்ட நாங்கள் வில் சுவிச் ஆஃப் மைக், வில் ஒர்க் இன் பின் ஆஃப் சைலன்ஸ், வில் கிவ் தம் கேரண்டி. அதை பண்ணணும். அது என்ன சினிமானாலே கோவம், சினிமா ஷூட்டிங்னாலே கோவம், சினிமானாலே கோவம், அது என்ன ஹீரோயின்ஸ்னாலே ஒரு ரிடிக்யூல் பண்ணுறது, கிளாமர் குயின்ஸ், என்ன do you think it's easy? Or show me any other industry where no falls are happening. I'm not saying falls are happening, right. But give me one industry. Why they don't have the same now to go ask other people? They'll beat you, right? And we'll take it quietly. Is it a valid reason for a country of 1.5 billion population? I don't think even if I live another till 80 years, I'll see that day of recognizing cinema as an art. There are only few people like Kashyap and again fighting, and we'll also, I mean, a lot of people getting failed away. Nobody is going to live to see that way where shooting happens. Okay, these 3 streets are yours. அது வரும்போது தன்னால் உங்களுக்கு ஆர்ட் வரும், நிறையா ப்ரில்லியன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் வருவாங்க, அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் ஆஃப்டர் ஆல் யூ ஹேவ் சம் 2-3 மேஜர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ். யூ see the way that's how we are recognized. How many institutes should I have? 1001 இது உங்ககிட்டே ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது போட்டிங்கன்னா கூட எப்போ சார் 1001 தான் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்டோட ஐடியா அது எப்படி நடக்குமா? இல்லை, ஆஸ் ஐ செட், 1001 எடுக்கிறதுவே 1001 டைமில் ஈஸியாக இருந்துச்சு. It's today getting really tough. Even I don't have the mental energy to erect so many sets and everything and work on some 2,000-3,000 crew. I mean, I don't have the, until unless the rules change, make it flexible for filmmakers, then you need to have like 100-200 crores in your hand, then only you can attempt it, or 50-60 crores in your hand. Like some people are blessed to have money, they can do. Right. But you want to do a drastically different historical and you want to see what you haven't seen before. That is the funds. Selva sir, first of all, congrats on Surya's project. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட் இருந்தது, ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு சரியான ப்ராஜெக்ட் சொன்னாங்க. சில பேர் ஷாக் கூட எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஷாக் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன வெரி குட் வே, நெகட்டிவாக சொல்ல, பட் அந்த ஷாக் எலிமெண்ட் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? எவ்ரிபடி, ஐ மீன், we are so happy about the response, whether it's shocking or good way. Right, okay. So then, because the expectations are now too high on both of us, so correct. இப்போ எங்களோட responsibilities are more higher. That's how we take it to deliver. Okay. So we'll both work towards that goal. Right, okay. But sir, as a filmmaker, what is it about Surya sir that excites you the most? And our career கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க, his growth, his rise to stardom, his success in film எல்லாம் பார்த்துருக்கீங்க. So what excites you the most about Surya sir? As a fan. Okay. And also I think ஏன்னா இப்போ ஒன்றுத்துக்கு ஒருத்தங்க இருக்காங்க, but when it comes to, I mean, as I never quote or tweet anything out of my heart or to correct. Do anything. I think he's one of the finest actors like in the country today. Right. And it's like if you ask me like how it's like working with Amir Khan or someone like that, it's how excited it will be, like it's something like that, it's on par there, like. Right. So I'm very excited as like work with him as an actor, because as a close friend of him for the last 14 years, like because after Kadal Kondain we wanted to work together. Oh, okay. So then like we chosen a different path. Right. So I'm more excited as a fan to work with him, and because அவருடைய capabilities it's like sky high. Right. So even I'm excited to see it on the screen. Right, okay.
சார் நீங்கள் வந்து ஒரு கமல் ஃபேன், பயங்கரமான ஒரு கமல் ஃபேன். சூர்யா சார் வந்து அவரும் அப்படி தான். நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, என்கிட்ட கூட சொல்லியிருக்காரு, நான் கமல் மாதிரி பண்ணணும் அவங்கிற மாதிரி வந்து அதுக்கு தான் நான் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காம்பினேஷன் லைக் நீங்கள் ஒரு கமல் ஃபிலிம் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ லைக் இந்த படம் வந்து அவர் மாதிரி கமலுக்கு பண்ணுற மாதிரி இருக்குமா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா நாங்கள்? நீங்கள் அப்படி சொன்னீங்க, ஒரு ஆசைப்பட்டேன், ஒரு ஃபேனாக நான் வந்து கமல் சார் எப்படி போர்ட்ரே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது கொஞ்சம் நடக்க முடியாமல் போச்சு. பட் இது அது மாதிரி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? அந்த மாதிரி இருக்குமா? கமல் சார்ன்றது ஒரு ஈரா. ஸோ வில் ட்ரை அவர் பெஸ்ட். I mean, we have to balance it out because Surya sir has a lot of family audience plus big mass audience plus அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ எல்லாருக்கும் ஒரு பிராண்டில் குத்திட்டீங்க வந்து என்னையும் சேர்த்து வந்து. ஸோ டூ பட் சூர்யா சார் வர வரைக்கும் அவருக்கு இஸ் காட் லைக் யூ பாயிண்ட் அ ஃபிங்கர் இஸ் காட் தட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ். ஸோ அது எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ஃபிலிமாக இருக்கணும்னு தான் வந்து எங்களுடைய எல்லாருடைய ஆசை. மாதிரி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து உங்களை மாதிரி தான், நீங்கள் நேற்று சொல்லியிருந்தீங்க ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அது கொடுத்தா தான் நம்ம இண்டஸ்ட்ரியே முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க மாயா, ஜோக்கர், இப்போ காஷ்மீரா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு கமர்ஷியலாக அப்படி பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் அவங்க நினச்சா அப்படி பண்ணலாம். தே ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் கேப்பபிலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க நீங்கள் பிச் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பற்றியும் அண்ட் ஆல்சோ சூர்யா சாருக்கு எவ்வளோ ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்குது சார் நீங்கள் பார்க்குறப்போ? ஸோ சூர்யா சாருக்கு அவருக்கு அவ்வளோ ஸ்கிரிப்ட் சென்ஸ் இருக்கு போய் தான் இஸ் அ சூப்பர் ஸ்டார்லாம். ஸோ அதுக்கு நான் ஆன்சர் பண்ண வேணாம் வந்து. கம் டு ட்ரீம் வாரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்த மீன் மை லாங் டைம் ஐ நவ் பட் தட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் அந்த கரெக்டாக இந்த டைமில் இது பண்ணணும், இந்த டைமில் இது பண்ணணும், எவ்ரி திங் இஸ் ஆன் பேப்பர். இட் இஸ் டிப்பிக்கல் ஹாலிவுட் ஸ்டுடியோ ஸ்டைல். லைக் எவ்ரிபடி ஷுட் டூ தர் டியூட்டி. ஸோ அந்த டைமில் பவுண்டட் ஸ்கிரிப்ட், அந்த டைமில் கரெக்டட் ஸ்கிரிப்ட், அந்த டைமில் இது இப்படி தான் மாறணுன்ட்டு நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன். இப்படி மாறினா தான் அந்த டிசிப்ளின் வரணும். அந்த முதல்ல நமக்குள்ளே டிசிப்ளின் வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் எங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் very 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 disciplined and more than that I see that energetic and if I tell them dream warriors இல்லை இன்றைக்கி நம்ம 24 hours சேர்ந்து பண்ணால் தான் இது பண்ண முடியும்னா கூட அது will sit here. அப்போ தான் அது நடக்கும் அப்படின்னா கூட that energy and young like they are much younger than me but I want to be in this film younger than them. நேற்று கூட ட்வீட்டில் அதை மென்ஷன் பண்ணிங்க, young and energetic team அப்படின்னு சொல்லி. And also very 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 professional, which I like about it and which I want to bring in some change like whatever I could do and I could so இதுக்கப்புறம் சந்தனா ஃபிலிம் பண்ணிவிட்டு then you இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க? எது சூர்யா ஃபிலிம்? it will start, the pre-production will start anytime now. So we have a lot of research and a lot of things to cover. So as it is நீங்கள் கேட்டிங்கன்னா இது நைட்டில் 9 o'clockலேருந்து ஸ்டார்டட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கரை பார்த்தா அது ஒரு பார்ட் ஆஃப் பிரைன் will be working on already started. You have to take a lot of references and everything and it is not going to be a simple film. Right. சார் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார், நீங்கள் சூர்யா சார் மீட் பண்ணி இந்த ஸ்டோரி பிச் பண்ணும்போது அந்த அவரோட இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? நீங்கள் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக, ஆஸ் அ ஃபேனாக, ஆஸ் அ ஃப்ரெண்டாக பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு உங்கள் ஸ்டோரியை கேட்டுட்டு? எப்படி ரியாக்ட் பண்ணுறதோட அவங்களுடைய ஐ மீன் இஸ் வே ஆஃப் அப்சர்விங் எ ஸ்கிரிப்ட் அண்ட் என்ன நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே he okayed the script. So I had to give him a narration and I told him my script is ready. So within 3 days I sent him a bounded script. So he read page by page and see. And that is the way to work. That's what I was trying to tell you. And observed it and put himself every page, every line until the last minute and then decide, okay, I am suitable for this. So he is one of the most professional actors. Okay. That's wonderful. So on that note, wishing you both a lot of success for this movie and thank you so much for taking over the time and speaking to us. All the best. Thank you.